விஜய் டிவிலே ரொம்பவுமே பிரபலமாகி வந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட கிராண்ட் ஃபினாலே நேத்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல டைட்டில் வின்னரா திவ்யா கணேஷ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களோட சம்பள விவரங்கள் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த சீசன்ல அதிக வருமானம் பெற்ற போட்டியாளரா டைட்டில் வின்னர் அறிவிக்கப்பட்ட திவ்யா கணேஷ் தான் முதலிடத்துல இருக்காங்க. அவங்க வைல்ட் கார்டு மூலமாக தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் சம்பளம் பேசப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் திவ்யா கணேஷ் கிட்டத்தட்ட 80 நாட்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுல தங்கியிருக்காங்க. இதனால அவங்களுக்கு 25 லட்சம் வரை சம்பளமா வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸோட டைட்டில் வின்னர் பரிசு தொகையா 50 லட்சம் வரை அவங்க பெற்றிருந்தாலும் அதுல டாக்ஸ் எல்லாம் பிடிச்சது போக அவங்களுக்கு 35 லட்சம் வரை கிடைச்சிருக்கு. இதனால திவ்யா கணேஷ் கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கும் அதிகமான வருமானம் பெற்று இந்த சீசன்ல அவங்க முதலிடம் பெற்றிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியா இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்கன்னா, இறுதி போட்டிக்கு சில நாட்களுக்கு முன்பே பாத்தீங்கன்னா 18 லட்சம் பணப்பெட்டியோட வெளியேறிய கானா வினோத் தான் இப்ப இரண்டாவது இடத்துல இருக்காரு. 18 லட்சம் பணப்பெட்டி இவர் எடுத்திருந்தாலும் அதுல டாக்ஸ் எல்லாம் பிடிச்சது போக குறைவான பணமே இவர் கையில இருக்கும். அதோட இவர் பிக் பாஸ் வீட்ல கிட்டத்தட்ட 100 நாட்கள் வரை இருந்திருக்காங்க. இவருக்கு ஒரு நாள் சம்பளம் பாத்தீங்கன்னா 8,000 ரூபாய் பேசப்பட்டிருக்கு. இதனால கானா வினோத்துக்கு 8 லட்சம் ரூபாய் சம்பளமாகவும் அது மட்டும் இல்லாம அவரோட பணப்பெட்டியும் சேர்த்து மொத்தமா 20 லட்சம் வரை அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதற்கடுத்ததா வைல்ட் கார்டு மூலமா உள்ள வந்த பிரஜித் மற்றும் சாண்ட்ரா 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்பட உள்ளதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆரம்ப கட்ட போட்டியாளர்களான பிரவீன் காந்தி, அப்சரா, சபரி மற்றும் திவாகர் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்பட உள்ளதா தகவல் கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து அரோரா மற்றும் வியானாவுக்கு ஒரு நாளைக்கே 12,000 ரூபாய் சம்பளமாகவும், கனி, எஃப்ஜே, துஷார் மற்றும் ஆதிரை போன்ற போட்டியாளர்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பளமும் நிர்ணயிச்சிருக்காங்க. இதற்கிடையில பிக் பாஸோட ரூல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா நடந்து கொண்ட கமருதீன் மற்றும் பார்வதி 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்திருந்த நிலையில இப்ப அவங்களுக்கு எந்த ஒரு சம்பளமும் இல்ல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி வெறும் 3 நாட்கள் மட்டும் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நந்தினிக்கும் எந்த ஒரு வருமானமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட அதிக வருமானம் பெற்ற போட்டியாளர்கள்ல திவ்யா கணேஷ் முதலிடத்திலும் கானா வினோத் 2ஆம் இடத்திலும் இருக்காங்க. இவங்களோட சம்பளம் குறித்த உங்களோட கருத்துக்களை மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.